இந்த மகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளிலே உயிர்த்தெழுதலை கொண்டாடி முடித்திருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இயேசு உயிர்த்தெழுந்த உண்மையானால் நானும் ஆவிக்குரிய ரீதியிலே உயிர்த்தெழுந்தது மாறாத உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அருமையான காலை நேரத்தில் இதை குறித்து நாம் தியானிப்போம். இதற்கு முன்பதாக ஒரு யூத பாரம்பரியத்தை, இந்த பண்டிகையினுடைய உயிர்த்தெழுதலோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு பண்டிகையை யூத பின்னணியத்திலிருந்து, ஜீவிஷ் பேக்ரவுண்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு செய்திக்கு போகிறேன். அது என்னவென்றால், இது முதலாவது அவர்களுக்கு பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை முடிந்த மறுநாளே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த பஸ்கா நம்முடைய ரட்சிப்பை குறிக்கிறது, மீட்பை குறிக்கிறது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாம் அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை குறிக்கிறது. அடுத்த பண்டிகை பிரியமானவர்களே, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை படிக்க கேட்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் முதற் பலன்களின் பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இஸ்ரவேலருக்கு தேவன் கட்டளையிட்டார், நீங்கள் போய் தேசத்தில் சேர்ந்தபோது வெள்ளாண்மை செஞ்சு அறுவடை பண்ணும்போது அந்த அறுவடையில் முதல்ல ஒரு கதிர்கட்டை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டில் முதற் பலனில் ஒரு கையில் பிடிச்சிக்கிறாப்புல ஒரு கதிர்கட்டை, ஒரு பஞ்ச் ஒரு கையில் எடுத்து ஓய்வு நாளுக்கு மறுநாள், ஓய்வு நாள் அவங்களுக்கு சனிக்கிழமை, மறுநாள் என்பது கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுந்த நாள். அந்த நாளில் தான் இது நடக்கணும். ஆசாரியன் போய் தேவ சமூகத்தில் அந்த கதிர்கட்டை இப்படி அசைவாட்ட வேண்டும். இது அப்படியே ஆவிக்குரிய ரீதியில் நடந்தது. என்னவென்றால், ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலனாக இருக்கிறார் என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். கிறிஸ்து முதற் பலனானார். இந்த உலகத்திலே ஒரு அருமையான ஊழியத்தை செய்து தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த உயிர் தெழுதல் நிச்சயமாக ஒரு நாளிலே நடக்க போகிறது. அல்லேலூயா. அது நடக்க போகிறது என்பதற்கு அடையாளமாக அந்த முதற் பலனில் ஒரு கதிர்கட்டை ஆசாரியன் எப்படி கொண்டு போய் தேவ சமூகத்தில் அசைவாட்டுவானோ, அதுபோல மரணத்திலிருந்து ஜெயித்ததில் ஃபர்ஸ்டாக, மரணத்திலிருந்து எழுந்ததிலே முதலாவதாக இயேசுவும் அவரோடு கூட ஒரு சில பரிசுத்தவான்களையும் அவர் உயிர்ப்பித்து பிதாவிடம் கொண்டு போய், ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தின் மூலமாக ஒரு பெரிய வெள்ளாண்மை நடந்திருக்கிறது, அல்லேலூயா, ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது, அதில் மரணத்தை ஜெயித்த ஒரு பெரிய அறுவடை, அதை நான் நடத்தியிருக்கிறேன், இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பஞ்ச், முதலாவது கதிர்கட்டு என்று தன்னையும் தன்னோடு கூட இருந்த அந்த கூட்டிட்டு போன பரிசுத்தவான்களையும் காண்பித்ததாக ஆவிக்குரிய அர்த்தம் கூறுகிறது. அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில் படிங்க, 27:52-53 படிங்க. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்ட போது கல்லறை திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும், நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த
பின்பு அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு இவர்கள் கல்லறையிலிருந்து புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது எருசலேமில் இருக்கிற கல்லறையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஒரு குரூப் ஆஃப் சயின்ஸ், ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் எந்திரிச்சு அப்படியே எருசலேமில் நடந்தாங்களாம். திடீர்னு சுந்தரம் ஐயா உள்ள வந்தார்னா எப்படி இருக்கும்? அவர் 88 இறந்துட்டாரு, எப்படி வந்தால் எப்படி இருக்கும்? எருசலேமே அப்படியே உள்ள நடமாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர்களை தேவன் அதான் முதற்கட்டு. உயிர்த்தெழுதலிலே வரிசைகள் உண்டு என்று 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த 20வது வசனத்துக்கு முன்ன பின்னால் இருக்குது. அது வாசிக்க இப்ப நேரம் இல்லை. உயிர்த்தெழ போறாங்க, ஒவ்வொரு வரிசையாக உயிர்த்தெழ போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வரிசை இயேசு, அவரோடு கூட பரிசுத்தவான்கள் எந்திரிச்சிருக்கிறாங்க. கடைசியில் உயிர்த்தெழு நடக்க போகிறது. நாம் எல்லாரும் உயிர்த்தெழுவோம். எப்படி அறுவடையில் வயலில் எல்லாமே அறுவடைக்கு அது ஆயத்தமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அதை அறுவடை செய்யும் முன்பதாக ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சை கொண்டு போய் காட்டினானோ, அதுபோல பிரதான ஆசிரியரும் இயேசு தன்னையும் தன்னோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்களையும் உயிர்ப்பித்து பரலோகம் கொண்டு போயிட்டு வந்தார். அவங்கள அங்கே பரதீசில் வச்சார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிற வரைக்கும் பரிசுத்தவான்கள் மரித்தாலும் கீழே தான் போனாங்க, துன்மார்க்கரும் கீழே தான் போனாங்க. ஆனால் 2 பேரும் பக்கத்தில் வர முடியாது. இருவருக்கும் நடுவிலே பெரிய பிளப்பு உண்டு. ஆனால் இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க கீழே இருந்த பரிசுத்தவான்களை அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் மேலே கொண்டு போய் பரதீசில் போய் இளைப்பாற வச்சிருக்கிறார். இப்ப மரிக்கிற பரிசுத்தவான்கள் பரதேசுக்கு போய் இளைப்பாருவாங்க. சாமுவேல் கூட கீழே இருந்தானே எந்திரிச்சாரு. ஆனால் இயேசு உயிர்த்ததுக்கு அப்புறம் மேல இருக்காங்க, பரதீசில் இருக்காங்க. அங்கே ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு. இன்னைக்கு என் கூட பரதீசில் இருப்பாய், அங்க அவனை கீழே போக மேலே கூட்டு போயிட்டார். எல்லாரும் இல்லை சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனாலதான் தேவன் எபேசியர் 4 வாசிக்கிறோம், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு கொண்டு போனார். 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 10 வரை. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனால் அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்பது விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இந்த வசனங்கள் சொல்வது என்ன? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போய் அங்கே உன்னதத்துக்கு ஏறினார் என்று சொல்லுகிறது. எல்லாரும் சந்தோஷமா அல்லேலூயா செல்வோம். இதுதான் யூத பண்டிகையை குறித்த பாரம்பரியத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நிரூபிக்கும் சான்றுகள்.